ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரணவ். திஸ் இஸ் எஸ்பி சினிமாக்காரன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான டாபிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூவி அப்டேட்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டாபிக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் கன் டைரக்ஷனில் டேவிட் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆக போகிற படம் தான் சூப்பர்மேன். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குது. ப்ளஸ் இந்த படத்தில் நிறையா கேஸ்டிங் லூஸ் எல்லாமே புதுசாக இருக்காங்க. அதே மாதிரி ஜேம்ஸ் கன் இதுவரைக்கும் அவர் டைரக்ட் பண்ண படங்கள் எல்லாமே ஒரு சூப்பர் ஹிட்டான படம் தான். அந்த லிஸ்ட்டில் இந்த படம் ஒரு நல்ல எதிர்பார்ப்பு அதிகமாக ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் சூப்பர்மேன். இப்போ இந்த படத்தில் ஒரு சின்ன அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த படத்தில் ஹேண்ட் கவர் நடித்த ஜான் ஆலன் அவர் இந்த படத்தில் நடிக்க போகிறாப்பேமா. இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது இந்த படத்துக்குள்ள அவர் வந்திருக்காப்புல. மேலும் மேலும் இந்த படத்துக்கான அப்டேட் கூடிய விரைவில் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கான விஎஃப்எக்ஸ் ஒர்க் ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து இந்த வருஷம் ஜூலை 11th தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன டேட்டில் இந்த படம் கன்ஃபார்ம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் அஜித் சார் நடித்து ரிலீஸுக்கு தயாராக இருக்கிற படம் தான் குட் பேட் அகில். இந்த படத்துக்கு வந்து நேற்று செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த செகண்ட் சிங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துச்சுன்னு சொல்லலாம். அனிருத் இந்த பாட்டை பாடியிருக்காப்புல. இந்த பாட்டை யார் எழுதியிருக்காப்புலன்னா ரோகேஷ் அவரும் இந்த பாட்டை எழுதியிருக்காப்புல. பாட்டு கேட்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. வைப் பண்ணுற அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதில் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஏகே சார் வந்து நல்லாவே ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த கொரியோகிராஃபி யார் பண்ணியிருக்காங்கன்னா கல்யாண் மாஸ்டர் இந்த சாங் கொரியோகிராஃபி பண்ணியிருக்காப்புல. ஸோ நல்லாவே இருக்குது. விஷுவலாக பார்க்குறப்பவும் அந்த ஜெயிலோட செட்டப்பும் சரி, அஜித் சார் வந்து அந்த போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் சரி எல்லாமே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அவரோட அந்த ஹேர் ஸ்டைல் கொண்டு அவர் பர்ஃபார்ம் பண்ணுற அந்த விதம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த பாட்டு வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் இந்த சாங் எப்படி வரப்போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். 10ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போதைக்கு புக்கிங்ஸ் வந்து இந்த சண்டே அவங்க ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இப்போ ஐடியாவில் இருக்காங்க. கண்டிப்பாக சண்டே ஸ்டார்ட் பண்ணாதான் அந்த டேஸ்லேருந்து டிக்கெட் வந்து அதிக சேல் ஆகும். ஸோ எப்படி இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இந்த படம் எப்படி வசூல் பண்ண போகிறோங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா பிஎஸ் மித்ரன் டைரக்ஷனில் கார்த்தி நடித்து வரப்போகிற படம் சர்தார் 2. இந்த படத்துக்கான ப்ரோமோ வீடியோ அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் லுக் கொண்டு அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ப்ரோமோ வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கண்டினியூஸான ஸ்டோரி தான் இந்த சர்தார் 2. நல்லாவே பண்ணியிருக்காங்க ப்ரோமோ வீடியோ. எனக்கு தெரிஞ்சு இந்த கதைக்களம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃபா சைனா பேஸ் பண்ணினா இந்த கதை நடக்கிற மாதிரி தோணுது. ஏன்னா ப்ரோமோ வீடியோவிலே நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அந்த ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சைனீஸில் பேசுவாப்புல, அதுக்கப்புறம் தான் தமிழில் பேசுவாப்புல கார்த்தியை பார்த்ததுக்கப்புறம். ஸோ இப்போ இந்த ப்ரோமோ வீடியோ வந்து ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் இப்போ என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த படத்துக்கு வந்து யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் பண்ணுற மாதிரி இருந்தாப்புல. ஸோ இப்போ மூவி டீம் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஷாம் சிஎஸ் இந்த படத்துக்குள்ளே இறக்கியிருக்காங்க. இப்போ அவர் உள்ளே வந்திருக்காப்புல. இதுக்கு ரீசன் என்னன்னு தெரியல. ஏன் யுவன் சங்கர் ராஜா தூக்குனாங்கன்னு தெரியல. ஸோ யுவன் சங்கர் ராஜா இருந்திருந்தாவே இன்னும் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் செம்மையாக இருந்திருக்கும். ஸோ இப்போ ஷாம் சிஎஸ் வந்து இந்த படத்துக்குள்ளே வந்திருக்காப்புல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அவர் இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி பண்ண போகிறாப்புலங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை இல்லைன்னா ஜூன் மந்தில் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு அவங்க மூவி டீம்லேருந்து எந்த ஒரு கன்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் எல்லா சோஷியல் மீடியாஸும் சொல்கிற மந்த் பார்த்திங்கன்னா ஜூலை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பார்ப்போம் அவங்க எப்போ அந்த அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் டேட் அவங்க கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா விஷால் நெக்ஸ்ட் மூவிக்கான அப்டேட். இந்த படத்தை வந்து யார் டைரக்ட் பண்ண போகிறாங்கன்னா ஈட்டி படத்தை டைரக்ட் பண்ண ரவி அரசு இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாப்புலமா.
இந்த படத்தில் விஷாலுக்கு ஜோடியாக துஷாரா விஜயன் நடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விஷாலே இந்த படத்தை அவரே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான இப்போ முடிவில் இருக்காப்புலமா. இந்த படத்துக்கு மியூசிக் யாருன்னு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. கூடிய விரைவில் அதுவும் கன்ஃபார்ம் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்தில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இந்த படத்தை அவங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்கிறத நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா வினோத் டைரக்ஷனில் தளபதி விஜய் நடித்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிற படம் தான் ஜனநாயகன். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்போ ரிலீஸ் ஆகுங்கிறது ரசிகர் மத்தியில் ஒரு நல்ல எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் பொறுத்த வரைக்கும் வர ஜூன் 22 தளபதி பர்த்டே, அவரோட பர்த்டே முன்னிட்டு இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் மூவி டீம்லேருந்து எந்த ஒரு அஃபிஷியலாக அவங்க எதுவும் கன்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் கூடிய விரைவில் இதற்கான அப்டேட் வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நிறைய சோஷியல் மீடியாஸில் ரூமர்ஸாக தான் பரப்பிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இவங்க எப்போ இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறாங்கிறத அவங்க அப்டேட் பொறுத்து தான் இருக்குது. நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா தனுஷ் டைரக்ஷனில் அவரோட 52வது படமாக உருவாகிட்டு இருக்கிற படம் தான் இட்லி கடை. இந்த படத்தோட ஷூட்டிங் இன்னும் அவங்க கம்ப்ளீட் பண்ணலை. சீக்கிரமே இந்த படத்துக்கான ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ரீசெண்டாக டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாப்புல இந்த படத்துக்கான சில போர்ஷன்ஸ் அவங்க இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. சீக்கிரமே அதுக்கான நாங்கள் ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி அவர் நல்லாவே இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புல தனுஷா அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அதே மாதிரி இப்போ அருண் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பேஜில் இந்த படத்துக்கான போஸ்டர் போட்டு இப்போ அவரோட விஷயங்கள் நிறையாவே ஷேர் பண்ணியிருக்காப்புல. அது என்ன ஷேர் பண்ணியிருக்காப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு படம், முக்கியமான ஒரு படம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ அவங்க கொடுக்குற அப்டேட் பொறுத்து இந்த படத்தோட ரிலீஸ் டேட் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் தனுஷ் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புங்கிறத ரிலீஸ் அன்னைக்கு நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா புஜ்ஜி பாபு சனா டைரக்ஷனில் ராம் சரண் அவரோட 16வது படத்தில் இப்போ நடிச்சிட்டு இருக்காப்புல. இந்த படத்துக்கு பீடின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. ரீசெண்டாக இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் ராம் சரண் ஒரு லுக் நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தில் அவர் ரகரான கேரக்டராக அவர் ப்ளே பண்ணுறாப்புலின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக ஜானவி கபூர் நடிக்கிறாங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணுறாப்புல. இந்த படத்தோட கிளிம்ஸ் வீடியோ வர ஏப்ரல் 6 அன்னைக்கு இந்த கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த கிளிம்ஸ் வீடியோவில் அவங்க ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணுவாங்களா, இல்லை இன்னொரு அப்டேட்டில் அவங்க ஏதாவது ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணுவாங்கிறத நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா அட்லி டைரக்ஷனில் அல்லு அர்ஜுன் நடிக்க போகிறாப்புல. இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வர ஏப்ரல் 8 வரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 8 வந்து பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுனோட பர்த்டே. அவரோட பர்த்டே முன்னிட்டு கூட இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரலாம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சாரோட புதிய லுக். இந்த லுக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. அவரோட மேபி இந்த லுக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த படத்துக்கான லுக்காக இருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ தட்ஸ் ஆல் திஸ் மூவி அப்டேட்ஸ். இன்னைக்கான அப்டேட்ஸ் இவ்வளோ தான். அடுத்த அப்டேட்டோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ, பி சேஃப் அண்ட் ஒன்ஸ் அகெயின் திஸ் இஸ் FP சினிமாக்காரன். நான் உங்கள் பிரணவ். தேங்க்யூ.